நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியானம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமான சாப்பாடுகள் தான் நண்பர்களே. அதாவது சோறத்தையும் சொல்லணும். இது ரேஷன் கடையில் வாங்கின அரிசி. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் குழஞ்சு போச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்டு தானே ஆகணும், வேறு வழி என்ன இருக்குது? ரேஷனில் வாங்கின அரிசி சூப்பராக இருக்கு நண்பர்களே. ரேஷனில் வாங்கின அரிசிக்கும் இந்த கீரை அரைக்கீரை கூட்டுக்கும் வச்சுக்கிட்டு புனைஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா அதில் இருக்க சுவையே டேஸ்ட்டே தனி ரகந்தே நண்பர்களே. நீங்கள் நம்ப மாட்டேங்கிற, ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். மாம்பழம், கல் வைக்காத மாம்பழம், அருமையான மரத்துலேயே பழத்தை பிடிக்கிட்டு வந்த பழம் நம்ம ஊர் கிராமத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு மிக்சரு, ரொம்ப பிரமாதமாக இருக்கு மிக்சரு. ஒரே ஒரு ஆம்லேட் நண்பர்களே, ஆவி பறக்க ஆம்லேட் ஒன்று. ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி வாட்டருக்குன். அவ்வளோ. இன்றைக்கி அண்ணன் கொடுக்குறது லைஃப் பாய் சோப்பு போட்டு குளிச்சுட்டேன். ஆமாம், அது வரைக்கும் இந்த வளையல் தான், என்னுடைய பொண்ணோட வளையல் தான். அந்த வளையல் இதைத்தான் அண்ணன் குடிக்க முடியும் போல. ஓகே, கீரை பாருங்கள், ஒரு கிண்ண கீரை நண்பர்கள, ஒரு கிண்ணம். சோறு வேற குழஞ்சி வச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் ரேஷனில் வாங்கின அரிசி வச்சு கொஞ்சம் விதையாக இருக்கணும், முழுங்க முடியாதுன்னு கொஞ்சம் கூட விட்டு அது ரொம்ப குழஞ்சி போச்சு. அது ஒரு கிண்ண கீரை நண்பர்கள. அவ்வளோ ஒரு இனிமையாக டேஸ்ட்டாக இருக்கும்ல. காட்டை பக்கெட்டு விளைஞ்ச கீரை தான் அது. இந்த குழஞ்சதுக்கு எதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மெல்ல தேவையில்லை, முழுக்கு அனுப்புடா. ஆஹா, அற்புதமாக இருக்குது. சத்தியமாக நண்பர்களா, ரேஷன் அரிசி சாப்பாடுக்கும் இந்த கீரை கூட்டுக்கும் வேறு லெவல் தான் நண்பர்களா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வீடியோக்கெல்லாம் போய் சொல்ல, உண்மையில் ரேஷன் அரிசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கீரை டெய்லி எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே பாத்ரூம் பிரச்சனையே ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா கலகலன்னு பாத்ரூம் போகும். என்னடா சாப்பிட முடியாதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நண்பர்களே, பாத்ரூம் அவ்வளோ சுத்தமாக போகும். என்னன்னு தெரியணும்ல, வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அதுவாக கட்டாகி போச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அட கடவுளே, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. எல்லாம் மதுரை மீசமணிக்கு வந்த சோதனையா? வீடியோ போடணும்னா அதுவாக கட் ஆகுது. என்னென்னு முதல்ல செக் பண்ணுவேன்.
அப்பா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நண்பர்களா. இயற்கை சிற்றத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. இங்கே ஏற்றினா பின்னாடி போயிட்டுருக்கு சரல் பொருள். கீரைக்கு அவ்வளோ பவரு. அன்புல இதோட 2வது கட்டாயிடுச்சு லைவ் வீடியோ. என்னன்னே தெரியல. ரெண்டாவதுலாம் கட்டாயிடுச்சு. மாப்பா மாப்பா, ஐயோ மாப்பா, அப்பா. ஓகே நண்பர்களே, இந்த ரேஷன் அரிசிக்கு இந்த கீரைக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களிடம் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணியும் மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக்கிறேன். நன்றி. பாய் பாய்.